இந்துக்கும் முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்குது தம்பி? யாராவது சொல்லுங்க தம்பி. முருகன் இந்துவா தம்பி? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாராவது முருகன் இந்துவா? தங்கச்சி முருகன் இந்துவா? சிவன் இந்துவா தம்பி? தம்பி தம்பி ஒன்று நீ தான் கேள்வி கேட்ட. சிவன் முருகன் இந்துவா? இந்து தானே. இந்து தானே, இல்லை இந்து கடவுள் தானே. எப்போ இந்து சொல்லு? தமிழ் கடவுள் முருகர். நீ ஒரு முடிவு தமிழ் தம்பி. கூட்டு பொரியல் அவியல் சோறு சாம்பார் எல்லாம் சேர்த்து சாப்பாடு இந்த மாதிரி வெள்ளைக்காரன் இந்துன்னு ஆகிட்டான். ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா அவன் இந்துன்னு? சைவ கடவுள் அவன். அதுலேயும் நாங்கள் வீர சைவர்கள். உங்களுக்கு இப்போதைக்கு அரசியல் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொருத்தர் தூக்குனீங்க. இப்போ எங்கள்கிட்ட எங்கள் இறையை எடுத்து வள்ளுவனுக்கு காவியை போட்டு பார்த்தி அது எடுபடல. இப்போ வேலை தூக்கி பார்க்குறீங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு போடுறீங்க. இந்து மாநாடு போட்டு அந்த வாக்கை எத்தனை மாநாடு போட்டாலும் ஏன் எடப்பாடிக்கு பின்னாடி தானே போய் நிற்கணும்? என்ன தங்கச்சி? அவரே சொல்கிறாரு, நானே முருக பக்தன், என் பேரே பழனிசாமி. இந்த முருகனை கும்பிட்டு அந்த பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும். சரிதானே? இது வரைக்கும் ஏன் நீங்கள் முருகன் மாநாடு நடத்துங்க? நான் வேலை தொட்டு திருமுருக பெருமளா முருகன் என் முப்பாட்டன்னு சொல்லி கொண்டாடும் போதெல்லாம் கேள்வி பண்ணேன். திமுகவே முருகன் மாநாடு போட்டுது. இப்போ தான் இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு முருகன் மாநாடு போட்டோம். இவ்வளோ நாள் எங்கே பண்ணீங்க? முருகன் நேற்று தான் தோன்றி வந்திருக்காரா இல்லை எப்படி? இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அரசியல் தேவை இருக்குது. இங்கே எப்படி உள்ள நுழையிறதுன்னு தெரியல. கேரளாவில் ஐயப்பனை தொட்டு பார்த்தீங்க, அவன் அடிச்சான் திருப்பி கம்யூனிஸ்ட்டும். அங்கே பூரி ஜெகநாதரை தொட்டு அங்கே உள்ள நுழைஞ்சிட்டீங்க. ராமரை வச்சு பேசி பார்த்தீங்க, கடைசி அயோத்தியிலே உங்களால் தோத்த உடனே அதை கைவிட்டுட்டீங்க. இப்போ இங்கே வந்து அவன் வேலை வச்சிருக்கிறத உங்களை வாழ வைக்கல, தமிழனை வாழ வைக்கத்தான் எங்கள் பாட்டு வேலை வச்சுக்கிட்டு நிற்கிறான். நானே கேட்டேன், முருகா நீ பேரங்கூட நிற்க போறியா ஊராங்கூட நிற்க போறியாடான்ட்டு. அது தெரிஞ்சிரும்ல இந்த தேர்தலில். அது திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எத்தனை தடவை முருகனை கும்பிட்டாலும் அரோகரான்னு கத்துனி நான் முருகான்னு என் மக்களுக்கு முருகன் முகம் வரும். அதுக்கப்புறம் அவன் பேரை ஏமா வந்தால் வரும். நீங்கள் என்ன தான் மாநாடு போட்டாலும் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும். அங்கே முருகான்ட்டு இந்த பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும். அது வழி கிடையாது. அதனால் அதை சரி கும்பிடுறது எங்கள் பாட்டனை கும்பிடுறீங்க. தமிழ் இல்லாத இடத்துல எங்கள் இறை நிற்பானா? முருகன் இருப்பானா? தமிழில் இப்போ குடமுழுக்கு நடக்குது ஜூலை 7ஆம் தேதி. அது தமிழில் நடக்குமா? ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? அதை பேசணும்ல. தமிழ் தானே முருகன். முருகன் வேற தமிழ் வேறையா? அப்போ தமிழ் இருக்கிற இடத்துல தான் அவன் இருப்பான். அப்போ நீங்கள் தமிழை போற்றுங்க, தமிழில் குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்தணும்னு சொல்லுங்கள். நாங்கள் பாராட்டோம். இந்த மாநாட்டுக்கு பயன் இருக்குது. அது இல்லைன்னா அது சும்மா வெட்டி பேச்சு. பாஜக தான் இந்த மாநாட்டு பின்னாடி இருந்து நடத்துறாங்க, வாக்கு அரசியலுக்காக இதை நடத்துறாங்க அப்படின்ற ஒரு தங்கச்சி அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் உள்துறை அமைச்சர் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற ஒரு தலைவரே வந்து இந்துக்கள் ஒற்றுமைங்கிறார். இந்துக்கள் ஒற்றுமை பேசுகிறாரு. இந்திய மக்களின் ஒற்றுமை பேசக்கூடிய ஒரு தலைவன் இந்து மக்களின் ஒற்றுமையை பேசக்கூடாது. அப்போல்லாம் அப்போ நாட்டை மற்ற மக்களெல்லாம் நீங்கள் பௌத்தத்தை, சீக்கியத்தை, சமணத்தை, இது இஸ்லாத்தை, கிறிஸ்தவத்தை ஏற்றுங்கிற சைவத்தை ஏற்று அவனெல்லாம் இல்லையா? அப்போ அது ஒரு நாட்டின் தலைவர் அப்படி பேசுகிறது எப்படிப்பட்ட போக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு ஏற்புடையது தானான்னு நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சுக்கணும். அது இறை பெயரில் தெய்வத்தின் பெயரில் நீங்கள் நாட்டை துண்டாடுவது ஏற்புடையதல்ல. அது எங்கள் இறை வந்து பேரன்பு. தமிழ் வந்து பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது, பிரிக்க தெரியாது, நேசிக்கத்தான் தெரியும். அந்த நிலத்தில் வந்துக்கிட்டு உலகத்துக்கே தெரியும். அனுமன் சேனா, விஸ்வந்து பரிசுத்து, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, ஆர்எஸ்எஸ், ராஷ்ட்ரிய உணர்த்தி, இதெல்லாம் இந்த இதுகளெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளைக்கழகங்கள் தானே. அதோடு தெரியாதானே? நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அவங்க வந்து இது ஆன்மீக மாநாடு, முருக பக்தர்களை நாங்களாம் ஒன்றிணைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தான். சிவபக்தர்களும் கைவிட்டுருக்கீங்களா? சிவபக்தர்கள் ஒன்றிணைக்க மாட்டீங்களா? திருமால் பெருமாள் பக்தர்கள் எல்லாம் ஒன்று, திருமால் பக்தர்கள்லாம் ஒன்றிணைக்க மாட்டீங்க. முருகல் பக்தர்களில் என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாரும் ஒன்றா தானே இருக்காங்க. இப்போ முருக பக்தர்கள் ஒன்று இருக்குது. இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களாக முருகர் கோயிலுக்கு போகிறாங்களா இல்லையா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போகிறாங்களா இல்லையா?
அந்த பக்தர்களை ஒன்றிணைக்கிறது இல்லையா, துண்டாடிடுவீங்களா சொல்கிறாங்க. அது நான் திரும்ப கேட்குறேன், இவ்வளவு காலத்தில் என்னமோ நேற்று தான் எங்கள் முருகன் சுயம்பா அப்படி தற்சார்பாக தோன்றி வந்துட்டார், திடீர்னு தானாக தோன்றி வந்துட்டார், வணங்குறோம்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த இனம் தோன்றிய காலத்திலேருந்து தொன்மத்து முதல்ல வழங்கப்பட்ட ஒரு தலைவனும் இறைவனும் முருகன் தான். குறிஞ்சி நிலத்தின் தலைவன், தமிழின இறைவன் முருகன். அவருக்கு வந்து இவ்வளோ காலம் விட்டு இப்போ வந்து திடீர்னு நீங்கள் அவரை தொட காரணம் என்ன? அது பிஜேபி இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சுல்ல, 6 மாதத்தில் தேர்தல் வரும்போது முருகன் மேலே பக்தி வருது. போன தடவைலாம் வரலை, என்ன போன தடவைலாம் வரலையே ஏன்? அது ஒரு இடத்துல பெருமை, முருகான்னு சொல்ல வச்சிட்ட மாட்டாங்கிறது ஒரு பெருமை தான் எங்களுக்கு. உங்களுடைய நோக்கம் இந்த மாநாட்டு மூலியமா இவர்களுடைய நோக்கம் நிறைவேறும்? அது ஒன்றும் நிறைவேறாது. நீங்கள் இங்கே மக்களுக்கு வந்து யாருக்கும் முருகனை வழிபடுவதற்கோ முருகனை வந்து போற்றுவதற்கோ சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்கள் மரபணுவில் ஊறி போச்சு. முருகன், சிவன், மாயோன், அதாவது திருமால் வழிபாடெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆனால் இங்கே அதை தாண்டிய சிக்கல்கள் இருக்குது. எங்களுக்கு வந்து மீனவருக்கு பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய அரிசி பருப்பு, பால் விலை உயர்வு, படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்மை, இங்கே பொறியியல் படித்த பட்டதாரிகள் வாயில் காவலன் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறது. எம்பிஏ, எம்எஸ்சி, எம்பிஏ படித்த எம்எஸ்சி, எம்பிஎட் படித்தவன்லாம் டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறது. பல ஆயிரக்கணக்கான 14,000 ஆசிரியர் பிள்ளைகள் வந்து பெருமக்கள் வந்து பணி நிரந்தரம் கேட்டு நிற்கிறது, பணி நியமனம் கேட்டு நிற்கிறது. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு சம வேலை சம ஊதியம் கொடுங்கன்னு போராட்டம், இதெல்லாம் இருக்குது. இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் ஒன்று தான் தங்கச்சி நீங்கள் கவனிக்கணும், சாதி, மதம், சாமி இதை பற்றி பேசிய அரசியல் செய்யலாம்னு நினைக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். அதுக்கு தேவையும் இருக்காது. மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு, ஒரு ஆட்சிக்கு வந்து சாதி, மதம், கடவுளை பற்றி, சாமியை பற்றி சிந்திக்க தேவையும் இருக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. ஆனால் இந்த கட்சிகள், ஆட்சிகள் எல்லாம் சாதி, மதம், சாமியை பற்றியே சிந்திக்குது. மக்கள் வாழுகிற பூமியை பற்றியோ மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றியோ சிந்திக்க, அவனுக்கு எதிர்கால நல்வாழ்வு, பாதுகாப்பான வாழ்வு, அவன் கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு அதை பற்றி சிந்திக்க தேவையும் இருக்காது. ஏன்னா மிக கீழான உணர்ச்சி, போதையிலே கொடிய போதை, இந்த கஞ்சாவின் இந்த மாதிரி இது இல்லை, சாராயம் அது அந்த போதை இல்லை, சாதி மத போதை தான். அதை தான் சொல்கிறான்ல, அது வந்து குடித்தாதான் போதை ஏறும், கஞ்சாலாம் குடித்தா தான். ஆனால் சாதி மதம் சொன்னால் ஏறிடுன்றான். இது படுத்து எந்திரிச்சா தெளிஞ்சிரும், அது பாடையில் போனாலும் போகாதரான்றான். இப்போ அந்த போதையை நீங்கள் இருக பிடிச்சிக்கிட்டீங்க. அப்போ அது ஆபத்தானது. அதனால் இந்த அரசியல் வந்து தற்காலிகமாக இவங்களுக்கு ஒரு பாடுபொருளாக பேசு பொருளாக இருக்குமே ஒழிய, அதனால் தேர்தல் வெற்றி. இப்போ சரி, நீங்கள் தான் முருகனையே கும்பிட்டீங்க, பெரிய மாநாடு போட்டு இந்து மக்கள் ஒற்றுப்படுத்திட்டீங்க, தனியாக நில்லுங்க அப்படின்னு நின்று நீங்கள் வென்றுட்டீங்கன்னா இந்த மாநாடு பயன் தருதுன்னு அர்த்தம். நிற்க மாட்டீங்கல்ல. இந்த பழனிசாமியை கும்பிட்டு அந்த பழனிசாமிக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும். என்ன வேற சார்?